உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் சிங்கப்பூரிலிருந்து சென்னை திரும்பியிருக்கிறார். அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீன வீரரை வீழ்த்தி பட்டம் வென்றார் குகேஷ். இந்நிலையில் அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், குகேஷுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து அவர் என்னென்ன நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார், விவரங்கள் என்ன? ஒரு செஸ் வீரருக்கு உச்சகட்டமாக அவர் அடையக்கூடிய வெற்றி என்பது செஸ் சாம்பியன்ஷிப் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில வெற்றி தான். அந்த அளவுல உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சிங்கப்பூர்ல நடைபெற்று வருகிறது. 18வது தொடர்ல இந்தியாவை சேர்ந்த குகேஷ் தனது 18வது வயதுல 18வது சாம்பியனாக மாறியிருக்கிறார். கடந்த 1982ஆம் ஆண்டு 22 வயதை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்றதுதான் இளம் வயதுல இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை வெற்றி பெற்ற வீரராக இருந்த சாதனையை அவர் முறியடித்து அவருடைய 18வது வயதுல சாம்பியன் ஆகியிருக்கிறார். இந்த ஆகப்பெரும் சாதனையை நிகழ்த்தி தமிழ்நாட்டுக்கு தாயகத்துக்கு திரும்பி இருக்கக்கூடிய அவருக்கு சென்னை பன்னாட்டு விமான நிலையத்துல உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில அவர் நேரடியாக இங்கிருந்து அவர் பயின்ற பள்ளிக்கு செல்ல இருக்கிறார். அந்த பள்ளியில் அவருக்கு பாராட்டு விழா என்பது மதியம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் பயின்ற அந்த தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் நேரடியாக விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றனர். உற்சாக வரவேற்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கைகளில் அவரை வரவேற்கும் விதமாக வரவேற்பு பதாகைகளும் தேசிய கொடியையும் ஏந்தி குகேஷ் குகேஷ் என்ற முழக்கமிட்டவாறு உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஒருபுறம் தனியார் பள்ளி சார்பில் வரவேற்பும், மற்றொரு புறம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நாட்டுப்புற கலைகள் மூலமாக வரவேற்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. நேரடியாக இருக்கக்கூடிய குகேஷிற்கு பல்வேறு தரப்பு சார்பில் உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. முக்கியமாக இதை தாண்டியும் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா என்பது நாளை மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நாளை மாலை நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் தலைமையில் இந்த பாராட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5 கோடி ரூபாய் பரிசு தொகை, அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசு தொகைக்கான காசோலையும் சிறப்பு கேடயத்தையும் நாளை அவர்கள் வழங்க இருக்கின்றனர். இவ்வாறாக தாயகம் திரும்பி இருக்கக்கூடிய இளம் செஸ் சாம்பியன் குகேஷுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மணிகண்டன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை குகேஷ் சந்திக்க உள்ளதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? அப்புறம் நாளை நடைபெறும் பாராட்டு விழாவில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற இருப்பதால இன்று அவர் முதலமைச்சரை சந்திப்பதாக இருந்த சந்திப்பு என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பாராட்டு விழா. And thank you for this reception. I hope we can have a great time in the next few days celebrating together. Thank you. No, allow them please. Okay, please station. Sir, raise your hand, sir. Sir, raise your hand. Sir, and you also have right. Inga Raise your hand, sir. Raise your hand, sir. வீட்டுக்கு இந்த ட்ராஃபி கொண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருஷமா என்னோட கனவா இருந்தது. ஸோ இங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட், உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட எந்தூசியாசம்க்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் சென்னை திரும்பி இருக்கிறார். அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது.
செய்தியாளர்களின் சந்தித்த போது கோப்பை வென்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பேசியிருந்தார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், அவருக்கு நாளைக்கு பாராட்டு விழா நடைபெற இருக்கிற நிலையில யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க, இது குறித்து பதிவு பண்ணியிருந்தீங்க, விவரங்களை நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணலாம். நிச்சயமாக இந்த பாராட்டு விழாவை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல மத்திய அரசின் சார்பில் பிரதமர் தொடங்கி மத்திய அமைச்சர்கள், விளையாட்டு ஆணையம் என பல தரப்புல இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருந்தது. அந்த வாழ்த்துக்களை நேரில் சந்தித்து வழங்குவதற்காக முக்கிய தலைவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா இதுவரையில நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல 2 சாம்பியன்களை மட்டுமே வைத்திருக்கிறது. அதில் ஒன்று விஸ்வநாத் ஆனந்த். நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகாக இளம் செஸ் சாம்பியனாக குகேஷ் உருப்பெற்றிருக்கிறார். இருவருமே தமிழகத்தை சேர்ந்தவர்கள், இருவருமே சென்னையை சேர்ந்தவர்கள் என்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுல நேரடியாக அவருடன் பயணப்பட்ட அவரது தந்தை அந்த இறுதி நிறுவனத்துல, அதாவது அவருடைய இறுதி நகர்த்தல்ல வெற்றி பெறும் போது ரியாக்ட் செய்த வீடியோ இணையதளத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பெரிய அளவுல வைரலானது. அதே போல கோப்பையை வென்றதற்கு பிறகாக அந்த கோப்பையை அவரது தாயாரிடம் கொடுக்கும்போது அவரது தாய் அந்த கோப்பையை முத்தமிட்டு மகிழ்ந்த தருண காட்சிகளும் கூட பெரிய அளவுல வைரலானது. இந்த அளவுல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இந்தியாவின் புதிய முகமாக, செஸ்ஸனுடைய புதிய அடையாளமாக குகேஷ் மாறி இருக்கிறார் என்றால் அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் பல இளைஞர்கள், பல கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ்நாட்டுல வளர்ந்து கொண்டே இருக்கின்றனர். அதற்கு ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாட்டுல மற்றும் ஒரு செஸ் சாம்பியன் உருவாகி இருக்கிறார் என்று செஸ் போட்டியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவரது பயிற்சியாளர்களும் அவர்களுடைய மகிழ்ச்சியை பெரிய அளவுல வெளிப்படுத்தி இருந்தனர். கிட்டத்தட்ட 14 சுற்றுகள், கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த போட்டி என்பது நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அந்த இறுதி சுற்றுல ஏற்பட்ட சுவாரஸ்யம் இதுவரையில அந்த செஸ் போட்டியை பார்த்தவர்களுக்கு குறைந்திருக்காது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கான அந்த இறுதி நகர்த்தல் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. இந்த அளவுல 18வது வயதுல இந்திய அளவுல 2வது சாம்பியனாக இருந்தாலும் மொத்த செஸ் சாம்பியன் வரலாற்றுல 18வது சாம்பியனாக தடம் பதித்திருக்கிறார். த நியூ கிங் இன் த கிங்டம் ஆஃப் செஸ் என்ற ஆங்கில வார்த்தைகள், அதாவது செஸ் சாம்ராஜ்யத்துல, சதுரங்க சாம்ராஜ்யத்தின் புதிய அரசன் என்ற வாசகங்கள், ஆங்கிலத்துல அடங்கிய வாசகங்கள் பொருத்திய வாகனத்துல அவர் தற்போது அவரது பள்ளி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. விமானத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.